Hi and hello creators, welcome back to Unitech தமிழ். இந்த வீடியோவில் நம்ம கூகுள் AdSenseல டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் எப்படி சப்மிட் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் கூகுள் AdSense ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் AdSense ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து ஷோ ஆகும். எல்லோ கலர் பாரில் பார்த்தீங்கன்னா எரோ மார்க் கிளிக் பண்ணிக்கோங்க. மேனேஜ் டேக்ஸ் இன்ஃபோ ஆப்ஷன் இருக்கும். பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. மேனேஜ் டேக்ஸ் இன்ஃபோ ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் ஷோ ஆகலைன்னா பேமெண்ட் இன்ஃபோவில் இருக்கும். அதில் நீங்கள் மேனேஜ் டேக்ஸ் இன்ஃபோ ஆப்ஷன் நீங்கள் பை கிளிக் பண்ணி இப்போ நம்ம டைரெக்டாக மேனேஜ் டேக்ஸ் இன்ஃபோ ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். மேனேஜ் டேக்ஸ் இன்ஃபோ ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் லோட் ஆனதுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட் இருக்கும். ஆட் டேக்ஸ் இன்ஃபோ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஆட் டேக்ஸ் இன்ஃபோ ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஃபார்ம் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இண்டிவிஜுவல் நான் இண்டிவிஜுவல் இருக்கும். இண்டிவிஜுவல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யுனைடெட் ஸ்டேட்டில் சிட்டிசனாக கேட்குறாங்க, நோ, அதனால் நோ கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் இண்டிவிஜுவல், செகண்ட் ஆப்ஷன் பிஸ்னஸ் ஆப்ஷன், WHB ஃபார்ம் ஃபஸ்ட் ஆப்ஷனில் நீங்கள் சூஸ் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. ஸ்டார்ட் WHB ஃபார்ம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம கம்ப்ளீட் வந்து பண்ணலாம். இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வந்து ஷோ ஆகும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் நீங்கள் கான்டாக்ட் வந்து பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அபவுட் செக்ஷனில், சேனல் பேனரில் இருக்குது. இப்போ நம்ம கண்ட்ரி இந்தியா சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபாரின் டிஐனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணி இங்கே ஆப்டேஷன் இருக்கிறதானே நீங்கள் என்ட்ரு பண்ண தேவையில்லைன்னு நினைக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் என்ட்ரு வந்து பண்ணிக்கணும். SSNல வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லை. ஃபாரின் டிஐனில் உங்களோட பேன் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அட்ரஸ் ஷோ ஆகும். 2 அட்ரஸ் ஷோ ஆகும். ஒன்று கரண்ட் அட்ரஸ், ஒன்று பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி கூகுள் AdSenseல கொடுத்துருக்குற அட்ரஸை நீங்கள் மென்ஷன் வந்து பண்ணிக்கோங்க, டிக் பண்ணிக்கோங்க. போஸ்டல் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம், கரண்ட் அட்ரஸ் சேம் டிக் பண்ணிவிட்டா ஸ்ட்ரீட் அட்ரஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணால் உங்களோட அட்ரஸ் முழுக்க ஷோ ஆகும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் டேக்ஸ் டெரிட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எலிஜிபிலிட்டியில் இருக்கோம், நம்ம கிளைம் ஆகும். டேக்ஸ் பர்சன்டேஜ் நம்மளுக்கு வந்து குறையும். எஸ் கொடுத்துட்டு டிக் பண்ணிக்கோங்க. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இந்தியா சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்தியா இருக்கிறதுனால இந்தியா சூஸ் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதர் காப்பிரைட் ராயல்ட்டிஸ் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆர்டிகல் 12 வித்ஹோல்டிங் ரேட் வந்து 15% சூஸ் பண்ணிக்கோங்க. 30% வந்து சூஸ் வந்து பண்ணாதீங்க, இல்லைன்னா டேக்ஸ் அதிகமாகிடும். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணிக்கோங்க. டிவைஸ் அண்ட் அதர் ராயல்ட்டிஸில் ஆர்டிகல் 7 கிளிக் பண்ணிக்கோங்க. வித்ஹோல்டிங் ரேட் 0% டிக் வந்து பண்ணிக்கோங்க. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் பிக்சர் அண்ட் டிவி ராயல்ட்டிஸில் ஆர்டிகல் 12 15% வந்து டிக் பண்ணிக்கோங்க. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், நெக்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி சர்வீசஸ் பர்ஃபார்ம் யூஎஸில் ஏதாச்சும் ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணிங்களா, எர்னிங்ஸ் எதுவும் வாங்குறீங்களான்னு நோ ஆப்ஷன் கொடுத்துட்டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நோ பேப்பர்லெஸ் ரெக்கமெண்டட் இருக்கும், அதே டிஃபால்ட்டாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் இப்போ நம்ம அக்செப்ட் வந்து போனால் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ப்ரிவ்யூ இருக்கும். 1 செகண்ட் செக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஆல்ரெடி நம்ம செக் வந்து பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபை அண்ட் சைன் ஆப்ஷன் இருக்கும், டிக் வந்து பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் மிஸ்டேக் ஆச்சுன்னா நீங்கள் 30 நாளைக்குள்ளே புதுசாக நீங்கள் டேக்ஸ் சப்மிட் வந்து பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் 30 நாள் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பெனால்ட்டி வந்து விழுங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்சேஞ்சு ஸ்டேட்டஸ் அஃபிடேவிட் இருக்கும், டிக் பண்ணிக்கோங்க. இயர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து செட் ஆகிருக்கும். நீங்கள் ப்ரெசென்ட் இயர் இப்போ எந்த இயரில் இருக்கோ அந்த இயர் நீங்கள் என்ட்ரு வந்து பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம 2026 இருக்கோம்னா 2026 என்ட்ரு பண்ணிங்க. நீங்கள் 2027 இந்த வீடியோ பார்க்குறேன், 2027 வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு வந்து பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் எந்த ஒரு டேட் எதுவுமே நீங்கள் மென்ஷன் பண்ண தேவையில்லை, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டேஷனல் தான், அதை அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இது நான் தான் சப்மிட் வந்து பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க, எஸ் கொடுத்துருங்க. நோ ஆப்ஷன் கொடுக்காதீங்க. சப்மிட் ஆப்ஷன் இருக்கும், சப்மிட் ஆப்ஷன் வந்து கொடுங்க. நீங்கள் வேறு மூலியமாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா அவங்களோட டீட்டெயில் எல்லாம் கொடுக்க மாதிரி இருக்கும், அதனால் எஸ்மு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. உங்களுக்கு சப்மிட் வந்து ஆகிடும். இப்போ சப்மிட் ஆகிறப்போ உங்களுக்கு இமிடியேட்டாக கூகுள் AdSenseல டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் ஆகிடும். சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து கேட்கும். டாக்குமெண்ட் வந்து கேட்கும்னா நேம் மிஸ் மேட்ச் ஆகிருக்கும், நேம் ப்ராப்பராக இருக்காது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் கேட்கும். இப்போ நம்ம மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் இருக்குது. இந்த இடத்துல நம்ம டிரைவர் லைசன்ஸ், பாஸ்போர்ட் டேக்ஸ் பேயர், அதர் கவர்மெண்ட் டாக்குமெண்ட் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு நேம் மேட்ச் ஆகிற மாதிரி அப்லோட் வந்து பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பேன் கார்டு ஆகட்டும், அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகும், ரிவ்யூ வந்து பண்ணுவாங்க. யுவர் அப்ளிகேஷன் இன் ப்ரோக்ரஸில் இருக்கும், பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிவ்யூவில் வந்துருக்கு. ஆஃப்டர் 24 hours
ஆனதுக்கப்புறம் செக் ஒன்று பண்ணி பார்க்கலாம். 1 or 2 days வெயிட் பண்ணுங்கள். 1 or 2 days வெயிட் பண்ண செக் பண்ணி பார்த்ததில் நம்மளுக்கு டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்களா, ஸோ டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணி நம்ம ரிவ்யூக்கு அனுப்பி எப்படி அப்ரூவலும் வந்து வாங்கியிருக்கோன்ட்டு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் வந்து பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே கைஸ்.